முறைகளை கையாளுவதாலும் நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றுவதாலும் தீவன தேவையை பூர்த்தி செய்வதாலும் கிடேரி கன்றுகளை பேணி பாதுகாப்பதனாலும் பால் பண்ணை தொழிலில் அதிக லாபம் பெற்றிடலாம். இந்தியாவில் விவசாயத்திற்கு இணையாக கால்நடை தொழிலும் சிறந்து விளங்கி வருகிறது. இந்த கால்நடை தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் பண்ணை தொழில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. இந்த பால் பண்ணை தொழில்ல கன்று வளர்ப்பு மிக மிக முக்கியமானது. ஆகவே அக்கன்றினை எப்படி சிறந்த முறையில் வளர்த்து ஒரு நல்ல தரமான கறவை மாடாக உருவாக்குவது என்பது பற்றி சில ஆலோசனைகளை கூற இங்கே நம்மிடையே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் தங்க தமிழ்வாணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் 2 விதமான கன்றுகள் இருக்கு. ஒன்று வந்து கலப்பின கன்று, இன்னொன்று வந்து நாட்டு மாட்டோட கன்று. இந்த 2 கன்றுக்கு உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? நாட்டு மாட்டுடைய கன்று வந்து இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. கலப்பின கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவு. இருந்தாலும் இந்த நம்ம நாட்டு மாட்டுக்கு உற்பத்தி திறன், அதாவது எதிர்காலத்தில் உற்பத்தி திறன் குறைவு, இதற்கு உற்பத்தி திறன் அதிகம். இதுதாங்க அடிப்படை வித்தியாசம். டாக்டர், இப்ப ஒரு மாடு கன்று போட்ட உடனே கன்றுக்கு முதல்ல என்னென்ன செய்யணும் டாக்டர்? கன்று பராமரிப்பு வந்து அது தாய் கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே 7வது மாசத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும். அதாவது 7வது மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த கருவில் இருக்கிற கன்றுக்குட்டி வேகமா வளர ஆரம்பிக்குது. அப்போது எப்போதும் கொடுக்கிற தீவனத்தை விட 1 கிலோ அதிகமா அடர் தீவனம் கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து தரமான கன்றுக்குட்டி நல்ல முறையில கிடைக்கும். அப்படி கன்று பிறந்த உடனேயே ஏதாவது இடர்பாடுகள் இருந்தா உடனடியா கால்நடை மருத்துவரை அணுகணும். அப்படி இல்லைன்னா கன்று பிறந்த பட்சத்துல அதோடைய நாசி துவாரங்கள், அதில் உள்ள அந்த கோழை மாதிரி திரவத்தை வந்து நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த காலில் உள்ள அந்த குருத்தெலும்புகள்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். அந்த கன்றுக்குட்டிகளுக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது தொப்புள் கொடி தாங்க. அந்த தொப்புள் கொடியை வந்து தொப்புள்ல இருந்து ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் விட்டு ஒரு நூல்னால கட்டி அதுக்கு கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் விட்டு சுத்தமான ஒரு பிளேடு, அதாவது சவரத்தகடை வச்சு வெட்டிட்டு இந்த டிஞ்சர் அயோடின் மருந்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா தடை விட்டுறணும். அப்பதான் எந்தவித கிருமிகளும் வெளியில இருந்து உட்புகுந்து அந்த சீல், தொப்புள் கட்டி சீல் வைக்கிறது, மூட்டுகள் வீங்கி மூட்டு வியாதி வர்றது, இதெல்லாம் வெகுவா நீங்க தவிர்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இது முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துல அந்த கன்றுக்குட்டி தானாவே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிக்காத பட்சத்துல நீங்களாவே அதுக்கு வந்து கொஞ்சம் கையால உதவி செய்யலாம். உடனடியா அதுக்கு வந்து சீம்பால் கொடுக்கணுங்க. அந்த சீம்பால் வந்து அரை மணி நேரத்திற்குள்ளேயே கொடுக்கணும். இருந்தாலும் அதை முதல் 15 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்காக சீம்பால் கண்டினியூஸா நீங்க அந்த தாய்கிட்ட இருந்து பிரிக்காம தொடர்ச்சியா சீம்பால் கொடுக்கணுங்க. இப்போ சீம்பாலை பத்தி சொன்னீங்க டாக்டர். இப்ப நம்ம வீட்டுலாம் பாத்தீங்கன்னா சீம்பாலை கன்றுக்கு கொடுக்காம முதல்ல கிடைக்கிற சீம்பாலை அவங்க கறந்து சாப்பிட்றாங்க, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீம்பாலை வந்து கண்டிப்பா கன்றுக்கு கொடுக்கணுமா? அதுல என்னதான் சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா அவசியமா கன்றுக்குட்டிக்கு கொடுத்துதாங்க ஆகணும். அதாவது எல்லா பாலூட்டிகளுக்குமே இந்த சீம்பால் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஆரம்பத்துல இந்த பிறக்கிற கன்றுக்குட்டிகளுக்கு உடல்ல எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடையாது. அந்த பட்சத்துல அந்த தாயிட்ட இருந்து வர்ற சீம்பால், அதாவது முதல் 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா பிசின் மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுல வந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட அந்த உயிர் எதிர் அணுக்கள், இம்யூனோகுளோபுலின் ஆங்கிலத்துல சொல்றது, நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கன்று குட்டிகளுக்கும்
அந்த முதல் 72 மணி நேரம் வரைக்கும் தான் அந்த உயிர் எதிர் அணுக்களை நேரடியாக கிரகிக்கிற தன்மையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த செரிமான மண்டலத்தை இந்த சீம்பால் போய் தான் தூண்டி விடுது. அதுக்காக தான் அந்த சீம்பால் வந்து நிறைய கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க சீம்பால், அதாவது முதல் 15 நிமிஷத்துல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு தொடர்ச்சியா சீம்பால் முதல் 3 நாளைக்காவது கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்பதான் தரமான கண்ணுக்குட்டி எந்தவித நோய் நொடி இல்லாம பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த சீம்பால் விளங்குது. அதனால கண்டிப்பா சீம்பால் கொடுக்கணுங்க. இப்ப சீம்பால் கொடுத்தாலே கன்றுக்கு வரக்கூடிய எல்லா நோயிலிருந்து பாதுகாக்கலாம்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே டாக்டர்? அது மட்டும் இல்லைங்க, சீம்பாலும் கொடுக்கணும், அதோட மற்ற மேலாண்மை முறைகளும் இருக்கு. இப்ப குறிப்பா சீம்பாலை மட்டும் நம்ம நிறைய கொடுத்துட்டு மீதி சரிவர தீவனம் தண்ணி எல்லாம் வைக்கல, ஒரு சுத்தமான சுகாதாரமா பாதுகாக்கலன்னா கண்டிப்பா அந்த கண்ணுக்குட்டிக்கு வியாதி வந்துடும். அதனாலதான் நல்ல சுகாதாரமான தண்ணி கொடுக்கணும், இட வசதி, அதாவது இந்த கொட்டகை எல்லாம் நம்ம வந்து நல்ல சுகாதாரமா இருக்கணும், நல்ல காற்றோட்டமா இருக்கணும். குறிப்பா பாலை வந்து கறந்து ரொம்ப நேரம் வச்சு கொடுக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சீம்பாலும் அவசியம், பராமரிப்பும் ரொம்ப அவசியம். இப்ப அந்த சீம்பாலை எப்படி, எந்த அளவுல, எவ்வளவு கொடுக்கணும் டாக்டர்? சீம்பால் வந்து 10ல் 1 பங்கு, அதாவது ஒரு உடல் எடை வந்து 20 கிலோ இருந்துச்சுன்னா 2 கிலோவுக்கு மேல நீங்க சீம்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கணக்குல சொல்றோம். இதுக்கு பதில் கண்ணுக்குட்டியை தாயிட்ட இருந்து பிரிக்காமையே தொடர்ச்சி அதை அப்படியே குடிக்க விட்டுறலாம். தேவையான அளவு குடிச்சிட்டு அது நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில இருந்துக்கும். அதனால அளவு இதுதான், இதுக்கு மேல நீங்க கொடுக்கலாம், கொடுக்கறதுல தப்பே இல்லை. அதிகமா கறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாடு அதிகமா 10 லிட்டர் கறக்குது, 15 லிட்டர் கறக்குதுன்னா அதிகமா வர்ற சீம்பாலை கறந்து ஒரு குளிர்சாதன பெட்டியில 2ல இருந்து 8 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு வாரம் வரைக்கும் நம்ம சேமிச்சு வச்சிருந்து திரும்ப மற்ற கண்ணுக்குட்டிகளுக்கும் கொடுக்கலாம், இதுக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா அதையே ஒரு பாலிதீன் பையிலையோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு கட்டி நம்ம அறை வெப்பநிலையிலேயே 1 வாரம் வச்சிருந்து அதை அந்த சீம்பாலை கொடுக்கலாம். இதுல வந்து எந்த வித தப்பும் இல்லைங்க. ஆனா சீம்பால் வந்து கண்டிப்பா நிறைய குடிக்க விடணும். சீம்பாலை வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் காய்ச்சோ சூடு பண்ணியோ கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அதுல உள்ள அந்த இம்யூனோகுளோபுலின், அதாவது நோய் எதிர்ப்பு அணுக்கள் இருக்கு இல்லையா, உயிர் எதிர் அணுக்கள், அவைகள் வந்து அழிக்கப்பட்டுரும். அதனால எந்தவித பயனும் கிடையாது. அதனால அப்படியே தான் கொடுக்கணும். அதான் சீம்பால் அவசியம் கொடுக்கணும். சரி டாக்டர், இப்ப பெரிய பண்ணைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நகர்ப்புறத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது 50-100 மாடு இருக்கிற பண்ணைகள் தான் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பண்ணைகள் என்ன பண்றாங்கன்னா 3-4 கன்றாவது டெய்லியும் போடுது. இந்த மாதிரி போடும்போது அந்த கன்றை தனியா அவங்க பிரிச்சு தனியா பால் கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த கன்றை தனியா பிரிச்சு வளர்க்கறது நல்லதா, இல்ல தாயோடைய சேர்த்து வளர்க்கறது நல்லதா? கன்றுக்குட்டிகளை தாயிட்ட இருந்து பிரிச்சு வளர்க்கறது ஒரு சிறந்த முறை தான். அந்த மாதிரி 50ல இருந்து 100 மாடு உள்ள ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம்னு சொல்றதுல எப்படி நீங்கன்னா இது வந்து நம்ம மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழி. அந்த கண்ணுக்குட்டியை பிரிச்சு வளர்க்குற பட்சத்துல அது எவ்வளவு பால் அதுக்கு தேவையோ அந்த அளவு பால் தான் நம்ம கரெக்டா சரியான அளவுல கொடுப்போம். அதோடு மட்டும் இல்லாம அதனுடைய தாய் எந்த அளவு பால் கறக்குது அப்படிங்கறத நம்ம அறிய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தீவனம் கொடுப்போம். அதனால பிரிச்சு வளர்க்கறது தான் சிறந்த வழி. சரி டாக்டர், இப்ப கறவை மாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பால் அதிகம் கொடுக்கணுங்கிறதுக்காக சில அடர்த்தீவனத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்றோட வளர்ச்சிக்கு ஏதாவது அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது அடர்த்தீவனம் உண்டா? மாடுகளுக்கு எப்படி அடர்த்தீவனம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கன்றுகளுக்கும் அடர்த்தீவனம் கொடுக்கணும். இந்த செரிமான மண்டலத்துல ஆரம்பத்துல பால் ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்ம வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுப்போம். ஆரம்பத்துல சீம்பால் குடிக்கும். பிறகு வந்து இந்த செரிமான மண்டலத்துல பெரிய வயிறு, அதாவது சரி இந்த பெரிய வயிறுன்னு ஆங்கிலத்துல ரூமன்னு சொல்றது, அது எந்த அளவு வேகமா வளருதோ அந்த அளவுக்கு அந்த கன்றுக்குட்டியோட வளர்ச்சி இருக்கும். அதனால அதை ஆரம்பத்திலே அதோடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கு அந்த அடர் தீவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக ஒரு 15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் அடர் தீவனம், சர்க்கரை, உப்பு இதை எடுத்து கொஞ்சம் வாயில தடவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி அந்த ருசிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட ஆரம்பிச்ச பட்சத்துல அதோடைய பெரிய வயிறு, பெரிய செரிமான வயிறு வேகமா வளர ஆரம்பிக்கும். கண்ணுக்குட்டியும் வேகமா வளரும். இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வளருதோ அப்போது நீங்க கொடுக்கக்கூடிய பாலின் அளவையும் குறைச்சிடலாம். இது வந்து ஒரு கண்டிப்பா அவசியம். அடர் தீவனம் கொடுத்தாகணும். அப்பதான் அந்த கண்ணுக்குட்டி சீக்கிரம் பெரிய கண்ணுக்குட்டி ஆகும். முன்னாடியே அதுக்கு சினைக்கும் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் ரொம்ப ஆரம்ப காலத்திலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி கன்றுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்குறேன்னு வைங்க, அது வந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்குற அதே அடர் தீவனத்தையே கொடுக்கலாமா, இல்ல கன்றுகளுக்கு நீ ஏதாவது தனியா அடர் தீவனம் இருக்கா? கண்டிப்பா கன்றுகளுக்கு வேற அடர் தீவனம் உண்டு. கறவை மாடுகளுக்கு கொடுக்குற அடர் தீவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிக எரிசக்தி இருக்கும், புரதமும் ஓரளவு இருக்கும். ஆனா கன்றுகள் ஆரம்பத்துல வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த புரத சக்தி ரொம்ப அதிகமா தேவைப்படுது.
ஆகையினால இந்த புரதம் இதுல கன்றுக்குட்டி தீவனத்துல வந்து புரதம் அதிகம். அதனால் கறவை மாட்டு தீவனத்துல சுமார் 16% 18% வரைக்கும் இருக்கும். இந்த கன்றுக்குட்டி தீவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20% 23% வரைக்கும் கூட அந்த புரத, அதாவது மேம்படுத்தப்பட்ட புரதம் மீன் தூள் கூட அந்த கன்றுக்குட்டி தீவனத்துல சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கன்றுக்குட்டி தீவனத்துல மினரல்ஸ்ன்னு சொல்றது, அதாவது தாது உப்புக்கள், வளர்ச்சிக்கு தேவையான தாது உப்புக்களும் அதிகம் இருக்கு. அதனால கன்றுக்குட்டிகளுக்கு வேற தீவனம், மாட்டுக்கு வேற தீவனம். மாட்டுக்கு கொடுக்கிற தீவனத்தையே கன்றுகளுக்கு கண்டிப்பா கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அது தேவையான அளவு கன்றுக்குட்டியை வளர்ச்சியை ஊக்குவிக்காது. சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி பால், அடர் தீவனம் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தா கூட சில கன்றுகளை பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய காரணங்கள் இருக்கு. பால் வந்து இந்த ஊட்ட கண்டினியூஸா தொடர்ச்சி அதோட மாட்டோடையே ஊட்ட விடுறதுனால அதுல உள்ள கொழுப்புகள் அதிகமாகிறதுனால செரிமான கோளாறு ஏற்படலாம். வெளியில உள்ள கிருமிகள் உள்ள புகுந்து அதிலிருந்து கழிச்சல் ஏற்படலாம். இது நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்குதான் சுகாதாரமான முறையில நம்ம கன்றுக்குட்டியை பராமரிக்கணும். கன்றுக்குட்டியை தொடர்ச்சியா பின்னாடி பால் கறந்த பிறகு அதோடைய ஊட்ட விடக்கூடாது. இதுதாங்க ரொம்ப முக்கியமான காரணம். தண்ணீர் தொட்டியில வந்து நல்ல சுகாதாரமான முறையில அடிக்கடி அதை வந்து வெள்ளை அடிச்சு அதை கிளீன் பண்ணி நல்ல தண்ணியை கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, உதாரணமாக போலியோ நோய் இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறாங்க. அதே மாதிரி கன்றுகளுக்கு ஏதாவது நோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள்லாம் இருக்கா டாக்டர்? கன்றுகளுக்கும் இருக்கு. அதாவது முக்கியமா அந்த நச்சுயிரினால ஏற்படுற நோய், இந்த கோமாரி நோய் இருக்கு இல்லையா, கோமாரி நோய்னு சொல்றது, அது வாயில இந்த கொழும்புல இதுல எல்லாம் வந்து ரொம்ப உபாதைகளை உண்டு பண்ணிடும். இதுக்கு வந்து தடுப்பூசி இருக்கு. 6 மாசம் முடிஞ்சோடனே இந்த ஊசியை நம்ம 4 மாசம் முடிஞ்சோடனே இப்ப போட்டுடலாம். அது 1 வருஷத்துக்குள்ள உள்ள கண்ணுக்குட்டியில வந்துருச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி இறந்துடும். அப்படியே வந்து அது இருந்து மீண்ட கண்ணுக்குட்டி அதோடைய உற்பத்தி திறன் முக்கியமா பாதிக்கப்படும். அதுக்கு தடுப்பூசி இருக்கு. அப்புறம் வந்து இந்த சப்பை நோய், அது அப்புறம் வந்து தொண்டை அடைப்பான், இது ரெண்டுக்குமே 6 மாசத்துக்கு முடிஞ்ச கண்ணுக்குட்டிகளுக்கு மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி நாம போட்டுறணும். இந்த அடைப்பான்னு ஒரு வியாதி இருக்கு. மாடு நல்லா இருக்கும், திடீர்னு விழுந்து செத்து போயிடும். இது வந்து அந்த ஏரியாவில் இருக்குதா என்னங்கிறத கால்நடை மருத்துவர் அணுகி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். பொதுவாக டாக்டர், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மழை அதிகமாகவும் வெயில் காலத்தில் வெயில் அதிகமாகவும் இருக்கு. அதனால பொதுவாக கன்றுகளை எல்லா சீசன்லையும் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லுங்க டாக்டர். குளிர்காலத்துல குளிர் தாக்காம கன்றுக்குட்டியை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எரும கன்றுக்குட்டி இறப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குளிர்காலத்துல தான் அதிகமா இருக்கு. இந்த குளிர்காலத்துல குளிர் தாக்கி தான் நிறைய கன்றுக்குட்டி இறந்து போகுது. அதுக்காக நல்ல கொட்டில் கொடுக்கணும், நல்ல உலர்ந்த வைக்கலை கொண்டு அதுக்கு படுக்கை கொடுக்கணும், குளிர் தாக்காம பாதுகாக்கணும். எரும கன்றுக்குட்டி சாதாரணமாகவே அது கொஞ்சம் சோம்பல் உடையது. அந்த சமயத்துல பால் வந்து சரியா குடிக்குதா என்னங்கிறத நம்ம வந்து பக்குவமா பாதுகாத்துக்கணும். இது குளிர்காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். எரும கன்றுக்குட்டிகளுக்கு மட்டும் இல்ல, பசுங்கன்றுக்குட்டிகளுக்கும் இதையே நம்ம வந்து கடைபிடிக்கணும். அந்த கன்றுக்குட்டிகளை இன்னும் அதிக சிறப்பா பராமரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்றுக்குட்டி ஒன்றோட ஒன்று நக்கிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு உப்பு கட்டி, அதாவது தாது உப்பு கலவை கட்டி இருக்கு, அதை வந்து கொட்டுல கட்டி தொங்க விடலாம். மண்ணை திங்காம இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நிறைய கழிச்சல் குறையும், உடல் நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஒரு முறை இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியான தருணத்துல அதுக்கு வந்து கொம்பு நீக்கம் செய்திடணும், உரிய தடுப்பு ஊசி கொடுத்துடணும், நல்ல பராமரிப்பு மாசம் அதுக்கு உடல் எடை எடுத்துடணும். கன்று பிறந்த உடனேயே அதுக்கு ஒரு தனியா ரிஜிஸ்டர், அதாவது பதிவேடு போட்டு அதுக்கு உரிய அடையாள எண் காதுல, இப்போ பச்சை குத்துறதுக்கெல்லாம் முறைகள் இருக்கு, அதை வச்சு அடையாள எண்ணி விட்டு அந்த கன்றுக்குட்டி எப்போ பிறந்தது, அதனுடைய முழு எல்லாத்தையுமே எப்போ பிறந்தது, எப்போ அது தடுப்பூசி என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத வந்து வரிசையா நம்ம அதை வந்து குறிச்சு வச்சு பராமரிச்சோம்னா சிறப்பாக கன்றுக்குட்டியை பராமரிக்கலாம். இப்படி சரிவர பராமரிக்கப்பட்ட கன்றுக்குட்டி சுமார் 18 மாசத்துக்குள்ளேயே, அதாவது 1.5 வருஷத்துக்குள்ளேயே 220 கிலோ உடல் எடையை விட அதிகமா அடைஞ்சிரும். அந்த சமயத்துல அது வந்து கருத்தரிப்புக்கு தயாரா இருக்கும். வயசு முக்கியம் கிடையாது, அதோட உடல் எடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால நம்மளுக்கு வந்து அதனுடைய கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப முன்னாடியே ஏழியராகவே நமக்கு கிடைச்சிருது. சரி டாக்டர், இதுவரை கன்று பராமரிப்பு பற்றி பல முக்கிய கருத்துக்களை சொன்னீங்க. மிகவும் நன்றி. நன்றி.
நல்ல உணவுப் பொருள். அதுல எல்லா சத்துக்களுமே இருக்கின்றது. குழந்தையிலிருந்து பெரியவங்கள் வர ஜாதி சமய வேறுபாடின்றி எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் எதுன்னா அது பால் தான். அந்த பால்ல கொழுப்பு, புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்கள் இப்படி எல்லா சத்துக்களுமே இருக்கின்றது. 100 மில்லி பாலுனா அதுல 85 மில்லி தண்ணி தான் இருக்கு. மீதம் 15 கிராம் தான் திடப்பொருள் இருக்கிறது. பசும்பால்னு வித்தா அதுல 100 மில்லி பசும்பால்ல 88 மில்லிக்கு மேல தண்ணீர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எருமை பால்னு வித்தா 86 மில்லிக்கு மேல அதுல தண்ணீர் இருக்கக்கூடாது. இப்ப 100 மில்லி பசும்பாலை எடுத்து இது மாதிரி ஒரு குடுவையில உள்ள வச்சு ஒரு 3 மணி நேரம் 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு சூடு செஞ்சோம்னா அதுல உள்ள தண்ணீர் எல்லாமே ஆவியாகி, அதாவது பசும்பாலுனா அதுல உள்ள 88 மில்லி தண்ணீர் ஆவியாகி மீதம் 12 கிராம் மட்டும் திடப்பொருள் இருக்கும். அதே சமயத்துல எருமை பால்னா அதுல உள்ள 86 மில்லி தண்ணீர் ஆவியாகி மீதம் 14 கிராம் மட்டும்தான் திடப்பொருள் இருக்கும். இந்த திடப்பொருளுக்கு தான் நம்ம காசு கொடுக்கிறோம். கொடுக்கிற காசுக்கு அதுல சத்து பொருட்கள் இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம அதுல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி குடுவையில எடுத்து சோதனை சாலையில செய்யறதுன்னா 3 மணி நேரம் ஆகுது. இதை உடனடியா பால்ல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி பயன்படுகிறது. இதற்கு பெயர் லாக்டோமீட்டர், அதாவது தமிழிலே பால்மானி என்று கூறுவதுண்டு. இதில் அளவுகள் மேலிருந்து கீழாக 0 ஆரம்பித்து 40 வரை இருக்கின்றது. இந்த பால்மானியை நீரிலே போட்டோமானால் அது கடைசி வரை மூழ்கி பால்மானியின் அளவு 0 இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இதை பசும்பாலிலே போட்டால் இந்த பால்மானியின் அளவு 26 30 வரை இருக்கின்றது. ஆனால் எருமை பாலிலே போட்டோமானால் இந்த பால்மானியின் அளவு 28 32 வரை இருக்கின்றது. ஏன் எருமை பாலிலே அதிக அளவு பால்மானியின் அளவு இருக்கின்றது என்றால் அதிலே அதிக அளவு திடப்பொருள் இருப்பதனால். பாலிலே இந்த பால்மானியின் அளவு 26க்கு குறைவாக 25, 24, 23 என்று இருந்தால் நாம் நிச்சயமாக அதிலே தண்ணீர் கலக்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்து கொள்ளலாம். இதுல இன்னொரு விந்தை என்னவென்றால், இந்த பால்மானியின் அளவு 32க்கும் அதிகமாக இருந்தால் அந்த பாலிலே உள்ள கொழுப்பு எடுக்கப்பட்டுள்ளது, இல்லாவிட்டால் கொழுப்பு நீக்கிய பால் அந்த நல்ல பாலிலே சேர்க்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்து கொள்ளலாம். இப்பொழுது பாலிலே எந்த அளவுக்கு தண்ணீர் கலக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பொருள், பாலிலே மிக முக்கியமான பொருள் எது என்றால் கொழுப்பு ஆகும். இந்த கொழுப்பில் இருந்தால் வெண்ணெய், நெய் ஆகியவை எடுக்கப்படுகின்றது. நாம் சாதாரணமாக கிராமங்களிலே பாலை உர ஊற்றி மோராக்கி அந்த மோரை கடந்து நாம் வெண்ணெய் எடுக்கிறோம், அந்த வெண்ணெயை நெய்யாக்கின்றோம். ஆனால் இப்பொழுதுள்ள விஞ்ஞான உலகிலே பாலில் இருந்து கொழுப்பு சத்து பிரித்து எடுக்கப்படுகின்றது. அதற்கு கிரீம் என்று பெயர். அந்த கிரீமில் இருந்தால் வெண்ணெய் கிடைக்கின்றது, வெண்ணெயில் இருந்தால் நெய் கிடைக்கின்றது. ஆதலால் மிகவும் முக்கியமான மூலச்சத்தான கொழுப்பை எடுப்பதன் மூலம் அவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்தை குறைத்து விடுகின்றனர், அவர்கள் அதிகமாக லாபம் அடைகின்றனர். பாலிலே எந்த அளவுக்கு கொழுப்பு சத்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சின்ன சோதனை, அதாவது பீட்ராமீட்டர் என்னும் கண்ணாடி குழாயில் முதலில் 10 மில்லி கெர்பேர்ஸ் சல்பூரிக் ஆசிட், அதாவது 90% கந்தக அமிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மேல் 10.75 மில்லி பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மேல் 1 மில்லி அமைல் ஆல்கஹால் சேர்க்கப்படுகின்றது. இந்த கந்தக அமிலம் பாலில் உள்ள புரதச்சத்தை கரைத்து விடுகின்றது. இந்த அமைல் ஆல்கஹால் பாலில் உள்ள கொழுப்பை தனியாக பிரிப்பதற்கு பயன்படுகின்றது. இதை ஒரு கார்க்கினாலே மூடி நன்றாக கலந்து அதன் பிறகு கெர்பர்ஸ் சென்ட்ரிபியூஜ் என்னும் இயந்திரத்தில் 1 நிமிடத்திற்கு 1000 என்ற அளவில் சுற்றவிட்டு அதன் பிறகு அந்த கெர்பர்ஸ் பீட்ராமீட்டர் எடுத்து பார்த்தோமானால் மேலே கொழுப்பு எத்தனை சதவீதம் இருக்கின்றது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது
பசும்பால் என்றால் அதிலே 3.5% கொழுப்பு இருக்க வேண்டும். எருமைப்பால் என்றால் சட்டப்படி அதிலே 5% கொழுப்பு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது மார்க்கெட்ல பார்த்தோம்னா டோனடு மில்க், ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க், அதாவது நிலைநிறுத்திய பால் என்று விற்கப்படுகின்றது. டோனடு மில்க் என்றால் அதிலே 3% கொழுப்பு இருக்க வேண்டும். நிலைநிறுத்திய பால் என்றால் 4.5% கொழுப்பு இருக்க வேண்டும்.